எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருந்தால் இன்றைக்கு இதில் பெரிய பெரிய கட்டுக்கட்ட நிவாரணங்கள் இருக்கக்குள்ள இப்போ நான் நன்றி சொல்கிறேன். தந்தாக்களுக்கு இவர் பெரிய பெரிய வேலை செய்கிறார், எவ்வளோ பேருக்கு உதவி செய்தவர் தெரியுமா, அதெல்லாம் சும்மா அடித்து கொளுத்துறது அப்படியா அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நன்றி. அதுதானே புகழ்ச்சின்றது. அது மாதிரி யாரையாவது நாங்கள் பலவித காரியங்களுக்காக நாங்கள் புகழுகிறோம். புகழ்கிறதால விஞ்ஞானத்தில் நாங்கள் பார்க்குறோம், மூளையில் ஒரு சுரப்பு கொண்டு சுரக்குது. அது என்ன செய்யறால் புகழுகிற எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது, கேட்கிற அவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. மூளை அப்படி வேலை செய்யும். பலவிதமான சுரப்புகள்லாம் எங்களை இயக்குது. எங்களுக்கு சில சாப்பாடுகளை பார்த்தால் நான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது பேர் சுரப்பியல். ஸோ அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு மனுஷங்களுக்கு நன்மை செய்துட்டாங்கள் என்று சொன்னால், முக்கியமான நேரத்தில் நன்மை செய்துட்டாங்கள் என்றால் அவங்களை மற்றவர்களுக்கு முன்னுக்கு இவங்க தான் எங்களை அந்த நேரம் தூக்கி விட்டவங்கள் என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. என்னென்றால் அப்பாடா நாங்கள் எங்களுக்கு அவங்க முக்கியமான இடத்துல உதவி செய்வாங்க, மற்றவங்களுக்கு முன்னுக்கு அவங்களை நாங்கள் புகழ்ந்துட்டு அவங்களுக்கு திருப்தி இருக்கு, அவங்களுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு. அப்படி புகழ்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு பல பேருக்கு வாழ்த்து தெரியாது. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஆரம்பித்தால் சேர்க்கடி எத்தனை பேர் கைப்பிடிப்பீங்கள்னு தெரியல. இதுதான் விஷயம். விஷயம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, வாழ்த்துறதுக்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, இப்போ ஒரு கேக்கில் வட்டி போட்டு ஃபோட்டோ எடுக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டி கிடக்கு. இங்கே நாங்கள் கெஷங்க யாரும் எந்த குடும்பத்துக்கு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. அது எல்லாம் சபையில் உள்ளாக்கள் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு சபையில் வச்சு அந்த கெஷன் கொடுக்குற வேலையில் முடிஞ்ச பிறகு அமைதியாக இருக்கக்குள்ள நீங்கள் கொடுக்க விரும்புகிறாங்க, கொடுக்கலாம். அது வேறு கதை, வேறு விஷயம். ஆனால் வாழ்த்துறதுக்கு முந்தி கொள்ளணும், பழகி கொள்ளணும். ஆமே சில பேருக்கு நன்றி சொல்ல தெரியாது. எத்தனையோ கொண்டாந்து வச்சார் அது குடிச்சு போடுங்க, தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் ஏன்னு சொல்கிற பழக்கம் இல்லை. நாங்கள் பிறந்த நாளிலிருந்து நான் பழகியிருக்கேன். என்னுடைய பிறந்த உடன்பிறப்புகள் எல்லாரையும் யாழ்ப்பாணத்தில் பழிப்பாங்க. எப்படி தேங்க்யூ குடும்பம் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அப்பா அம்மா பழக்கியிருந்தாங்க, சின்ன விஷயமா இருந்தாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது. ஒரு ஆள் வந்து சொல்லு, நான் போறேன் வந்து சொல்கிறேன், லண்டனில் தெரியுமா பாஸ்டர் அந்த பிரிட்ஜை பற்றி எல்லாம் அப்படியா கேட்டு பழக. அதெல்லாம் நாங்கள் இந்த நாட்டில் மொழி படிக்கக்குள்ள கூட சர்ப்ரைஸ். அப்படியா கேட்டு பழக. அந்த பிரிட்ஜத்துக்காக நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டோம், படத்தை பார்த்துட்டோம். ஸோ அது பழக்கத்தில் இருக்கணும். அவன் சொல்லுவோமா? அப்ப தேவனை புகழுகின்ற காரியத்திலையும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அவன் சொல்லுவோமா? அவன் தேவனை புகழ்வது என்பது ஏதோ நாங்கள் கடவுளுக்கு செய்கிற ஒரு காரியமோ கிரியையோ கிடையாது. கடவுள் செத்து போனவரை கிரியை செய்யுது, அவர் ஜீவன் உள்ள தெய்வம். அவன் சொல்லுவோமா? அவன் அதனால ஆண்டவருடைய காரியங்கள் நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க புகழ அந்த உறவு மென்மேலும் இன்னும் நெருக்கமாகும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். வாசிப்போம் யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அப்ப இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்தில் படிக்கப்பட்டது? ஏனென்றால் அவங்க பாடுகின்ற அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உம்ம மாதிரி ஒரு கடவுளே கிடையாது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். எங்கண்ட கடவுள்ல உள்ள விசேஷமே அதுதான். அவன் சொல்லுவோமா? ஒரு கடவுளே தெய்வங்கள்ல இல்லாத விஷயமே எங்களுடைய கடவுள்ல கர்த்தர்ல இருக்கிற விஷயமே இந்த பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசுகின்ற காரியம், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், துதிகளில்
பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான அனுபவத்துக்குள்ளால கடந்து வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க அப்படி ஒரு பாடலை படிக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை கண்டவங்க, வாழ்க்கையிலே ஒரு மிக பயங்கரமான காணாத ஒரு காரியத்தையே கண்டவர்கள். அவர்களால மாத்திரம்தான் சொல்ல முடியும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி. ஆமை சொல்லுவோமா? என்னோட வாழ்க்கையிலேயே நாங்கள் இதை விட பயங்கரமான காரியங்களை கண்டிருக்கிறோம். ஆமை சொல்லுங்க. அதுதான் அற்புதம், அதுதான் ரட்சிப்பு. இதை விட பயங்கரமான விஷயம் வருங்க. என்னை உங்களையும் ஆண்டவர் ரட்சித்தாரே பாருங்க. கண்ணால கண்டபடியினால அவங்க சொல்லுகிற காரியமே இதுதான். செங்கடலின் அனுபவம் அவர்களுக்கு ஒரு பாடலை கொண்டு வந்தது. நன்றியோட அவங்க பாடலை படிக்கிறத நாங்க பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமம் 15:20-21. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். அவர்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இல்லை. அவங்க மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தோட இருந்தவர்கள், பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டு எகிப்திலே இருந்தவர்கள், சுமைக்கு மேலே சுமை அங்கே சுமத்தப்பட்டவர்கள். இந்த இடத்திலே ஒரு விடுதலையோட கடந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த விடுதலையினுடைய தாழ்பரியம் என்னென்றால், இவங்க இந்த கடலை கடந்து வந்த பிறகு இவங்களை துரத்தி கொண்டு வந்த அத்தனை படை வீரர்களும் எதிரிகளும் சத்துருக்களும் அதே செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்ப பாட்டு வராம என்ன வரும்? தேவனை புகழாம என்ன வரும்? மகிழ்ச்சி. அதுதான் முழு உள்ளத்தோட தேவனை ஆராதிக்கின்ற காரியம். வேறு ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி அவனுடைய உள்ளத்துல இல்லை. தேவர்களில் உனக்கு ஒப்பானவர் யார்? உம்மை விட வேறு ஒருத்தர் அவனுடைய உள்ளத்துல இல்லை. என்ன மாதிரி நாங்கள் புதுக்கைக்குள்ள எத்தனை யோசனை மண்டைக்கு வந்து போகுது. எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் ஆராதனை வேலையில எத்தனை யோசனை வந்து போகுது. எங்கடா காணிக்க பாட்டு படிக்கிற மனுஷனா காணையில் புள்ளியோட வழியில போனா வருதா இல்லையா? மண்டைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து போவதில்லை. ஆனால் உண்மையாகவே தேவனை ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தரை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கக்குள்ள வேற ஒன்றுமே ஞாபகம் வராது. ஆமை சொல்லுவோமா? அந்த பயிற்சிக்கு உள்ள நீங்கள் வந்துடும். அதான் வளர்ந்தவர்கள். ஆமை சொல்லுவோமா? ஆமை. ஏனென்றால் அவங்க அந்த செங்கடல் அனுபவத்தில் அவங்க பாட்டு படிச்சாங்க. அந்த பாட்டின் ஆழமே அதுதான். பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உமக்கு ஒப்பானவர் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் இன்றைக்கு எங்களால் சொல்ல முடியவில்லை என்றால், நானும் நீங்களும் முழுமையாக தேவனோட ஒத்து போகவில்லை. எங்களுடைய இருதயம் ஒருமனமாக முழுமையாக தேவனோட இன்னும் நாங்கள் பிணைக்கப்படவில்லை. அப்ப நாங்கள் இனிமேல் துதிக்கும் பொழுது முழுமையாகவே தேவனை பார்ப்போம். அவன் சொல்லுவோமா? பயப்படாம பாருங்க, தேவனை பாருங்க. இந்த பாசர் அடிக்கடி ஓடி திரிவர், ஏதாவது ஆபத்துன்னா உங்களுக்கு அறிவிப்பார், பயப்படாதீங்க. அதனால கண்ணை முடிச்சு நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்லை. தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. முழு உள்ளத்தோட அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி அந்த பாடலை படிச்சாங்க பாருங்களேன். எங்களை இவ்வளவு நாள் வச்சு அடிமையா வச்சு எங்களை துன்பப்படுத்தினவங்க அத்தனை பேரும் மாண்டு போனாங்க. ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷத்தோட அவங்க அந்த பாடலை படிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் விடுதலையோட வர்ஷிப் பண்றது. ஆமே சொல்லுவோமா? அந்த விடுதலை எங்களுக்கு இருக்க வேணும். எங்களுடைய ஒரு நுகமும் இழுத்து கொண்டிருக்க கூடாது. எங்களை துதிக்க விடாமல் சட்டையை பிடிச்சு பிள்ளைகளுக்கு
நாட்களும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க பழக வேணும், புகழ்ச்சி செய்ய பழக வேணும். வாசிப்போம் 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்ப ராஜா மனுஷன் மீகால் குழம்பிட்டான். இந்த மனுஷன் என்னடா ஒரு ராஜாவாக இருந்து இப்படி ஒரு வேலையை செய்து விட்டாங்க. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், அங்கிருந்த உடன்படிக்கை பட்டியை அவர்கள் தூக்கி கொண்டு வரும்பொழுது ஊசாண்டவனுடைய அதை பிடிக்க போய் அவன் இறந்தபடினால அவங்களை அதிர்ச்சி அடைஞ்சு போய் ஓபேத்தில் விட்ட வச்சுட்டு வந்துட்டான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அந்த வீட்டில் அந்த உடன்படிக்கை போல 3 மாசம் இருந்த பொழுதே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதா கேள்விப்பட்டு திருப்பி அவர் தாவீது அந்த தாவீதினுடைய நகரத்துக்கு கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மேல தாழ மாத்திய கருவிகளோட அவங்கள் அதை கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த ராஜா எப்படி அந்த மேய்ப்பனாக ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அந்த பாடலை படிச்சு கொண்டு இருந்தானோ அப்படியான ஒரு சிந்தனைக்குள்ள வந்துட்டார். தேவனுடைய உள்ள உறவிலே தான் ஒரு ராஜா என்பதையே மறந்துட்டார். அதனாலதான் அவர் இவ்வளவு இதாக முழு உள்ளத்தோட ரோட்டில நின்று இவ்வளவு நடனமாடி அவர் பாட்டு படிச்சதுக்கு காரணம், அவர் உண்மையான உள்ளத்தோட அவர் அவ்வளவு மகிழ்ச்சி பொங்க ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை போல என்னுடைய ராஜ்யத்துக்கு வருகிறது என்ற சந்தோஷத்தோட, நான் ராஜாவான பிறகு அதை மீட்டுக் கொண்டு வருகிறேன் என்ற சந்தோஷத்தோட அந்த முழுமையான ஒரு துதித்தலை அந்த வர்ஷிப்பை அவர் செய்ததை நாங்கள் பார்ப்போம். அப்ப அவருக்குள்ள தான் ராஜாவோட சிந்தனை கிடையாது. இன்றைக்கு யாராவது நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்களா? சிந்தனையோட நான் ராஜா, நான் துதிக்க மாட்டேன் யாராவது இருக்கிறீங்களா? ராஜாவும் இருக்கிறாங்க, ராணியும் இருக்கிறாங்க. அவையில நான் சொல்லல ராணியக்காக. ஓகே, அதனால நாங்க பார்க்க வேண்டிய காரியம், ராஜா கூட வெக்கம் இல்லாம துதிச்சார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அப்ப இதுல நாங்கள் கவனிக்கின்ற காரியம், முழு உள்ளத்தோட துதிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்க்கிறோம், மீரியாமும் மோசே ஆரோனுடைய சகோதரி மீரியாமும் தாவீதும் எங்கே நடனமாடினார்கள்? ரோட்டில் நடனமாடினார்கள், சேர்ச்சில் இல்லை. நீங்களும் தேவனை வீதியிலே ஆராதனை செய்ய ஆயத்தமா? கிட்டாரில் ஆடிச்சு ரோட்டிலே ஆடி ஆயத்தமா தேவனை அறிவிக்கிறது. ஆனா சேர்ச்சில் பக்தி விருத்தி உண்டாகும்படி ஆராதனை செய்யும். அதே ஆட்டத்தை இங்க வந்து தாவீது ராஜா ஆடினார் என்று ஆடலாம வசனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு பக்தி விருத்தி உண்டாகும்படி ஆராதனை. சத்தியங்களை நான் நீங்களும் இலகுவாக புரிஞ்சு கொள்ளும் பொழுது காரியங்களை ஆவியானவர் நம்மோட பேசி நடத்துவார். அவர்கள் வீதியிலே தான் ஆடினார்கள், நடனம் ஆடினார்கள். அவங்களோட பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவங்க முழு உள்ளத்தோடு அவர்கள் தேவனை ஆராதனை செய்தார். அதனால நாங்கள் முழு உள்ளத்தோடு ஒரு புள்ளி கூட வர விஷயம் இல்லை. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வேற ஒன்றுமே இல்லை. அந்த உள்ளத்தோட நீங்கள் நின்று ஆராதனை செய்தால் யாரும் கேட்க போறது இல்லை. ஆனால் லைட்டும் ஆட்டம் பாட்டம் மியூசிக்கும் கூத்தும் மட்டும் இருந்தால், ஆண்டவருடைய உண்மையான படைப்பு இல்லாவிட்டால் எல்லாரும் அது ஆராதனை கிடையாது. இங்கதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், அவங்க உண்மையான உள்ளத்தோட அவங்க கனெக்ட் பண்ணப்பட்டதால உண்மையான வர்ஷிப்பை செய்தார்கள். அதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். வாசிப்போம் லேவியராகமம் 10:1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியை அதின்மேல் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். முதலாவது ஊழியக்காரன் பிள்ளை ஆர்வம் தேவன் விசேஷமாய் தெரிந்து கொண்ட பிள்ளைகளில் 4 பேரில் 2 பேர் என்ன செய்தாங்க பாருங்க.
அதுக்கு முதல் வசனங்கள்ல இருக்குது, 9ஆம் அதிகாரங்கள்ல. அங்கே தகப்பன் பலி செலுத்தின பொழுது கர்த்தருடைய அக்கினி வந்து பட்சித்ததுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இவங்க என்ன செய்தாங்க? அப்பா ஆராதனை செய்து பலி செலுத்தி கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது, நாங்களும் ஏதாவது ஒன்று செய்வோம் என்று சொல்லி, புதுசாக ஒன்று செய்வோம் என்று சொல்லி 4 லைட்டு போட்டு 40 மியூசிக்கை போட்டு வர்ஷிப் பண்ணினாங்க. அப்படியா? கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். புது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று செய்யக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு புது புது விஷயங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட், முழு உள்ளம் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த நிறைவான உள்ளத்தோட இந்த சபையில நானே நீங்கள் நிற்பமா இருந்தால் இந்த பட்டணம் அசையும் பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுவோம். அந்த நிறைவான உள்ளம் இருக்கும். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்குவோம். பாருங்க, ஃபாஸ்டிங் சிறைச்சாலையில நாங்கள் வர்ஷிப் பண்றாக்கள் எவ்வளவு பயபக்தியா இருப்போம் தெரியுமா? சனி இரவு சாப்பிட மாட்டோம், ஞாயிறு காலமா சாப்பிட மாட்டோம். அவருடைய வர்ஷிப் 2 நேரம் போய்கொண்டிருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா சிறைச்சாலையில். அதைத்தான் நாங்கள் வெளியிலையும் நானும் வாய்ப்பை பின்பற்றுகிறது அநேகமாக. வேலைக்கு போட்டு வந்தவர்கள் வேறு கதை. அப்போ நாங்கள் வளமையாகவே அந்த ஃபாஸ்டிங் ஒவ்வொரு ஏற்காடுகளுக்கு தகுதி இல்லை இந்த ஊழியர்களை செய்வதற்கு. தேவ சமூகத்தில் அவர் தான் அந்த கிருவியை நாங்கள் விட்டுடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து தான் ஊழியர்களை செய்வோம். திரும்பி இருந்துக்கெல்லாம் வேறு நாங்கள் ஃபாஸ்டிங் கூட வாரோம். விளையாட்டு கிடையாது. சும்மா 4 லைட்டை போட்டு 4 மியூசிக்கை போட்டு ஆடுறதில்லை ஆடாதுன்னு தேவனோட கனெக்ட் பண்ணப்படுவாங்க. இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க ஆவியாளர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நாங்கள் ஆராதனை செய்யும் எங்களுடைய சிந்தனையை குறுக்கிடுகிற காரியம் என்ன? கட்ட வேண்டிய பில்லு வருதா? டெலிஃபோனில் வந்த மிஸ்கோல்கள், வந்த மெசேஜ்கள், செக் முடிஞ்ச உடனே அடிக்கணும், அதெல்லாம் வரக்கூடாது. எங்களுக்கு பெரியவரை கர்த்தர் ஆராதிக்கின்ற அந்த வேளையில அதை பயன்படுத்துவோம். ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் வீடு வழியை போய் வெள்ளடிச்சு இன்றைக்கு நாங்கள் ஆராதனை செய்வோமான்னு சொல்லி ஒருவருக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு வாங்க கொண்டு வாங்க, அடுத்த நாள் கதவை பூட்டி போடுவாங்க. ஐயோங்களுக்கு நேரம் இல்லை. உண்மைதானே? ஆனால் சேர்ச்சில் சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா? ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதனால நாங்கள் முழு உள்ளத்தோட தேவனை ஆராதனை செய்வோம். புதுவிதமான காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆராதனை என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. கெடுத்தால் பாருங்க, ஊழியக்காரன பிள்ளையே தேவ ஜனமே பயந்து பயந்து ஊழியம் செய்வோம். ஆமென் சொல்லுவோமா? பயபக்தியோட ஊழியம் செய்வோம். ஜாக்கிரதையா இருப்போம். வாசிப்போம் யாத்திராகமம் 15:21-11-12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வையிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் என் மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்ப இது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், மோசே ஆண்டவர் நெருப்பிலே சந்திக்கிறார் அந்த முச்சடியிலே. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் சண்டை உடைப்பீங்கள், சபையை உடைப்பீங்கள், தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தாரார், ஆராதனை செய்கிறது. எங்களுக்கு ஒரு வியாதியில் இருந்து ஒரு சுகத்தை தாரார், தேவனை ஆராதனை செய்கிறது. கடன் பிரச்சனையில் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார், ஆராதனை செய்கிறது. சிறையில் இருந்து என்னை ஆண்டவர் கொண்டு வரார், தேவனை ஆராதனை செய்கிறது. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் ஒரே நோக்கம்தான், தேவனை ஆராதனை செய்வது. அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த முழு உள்ளத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருப்போம். இல்லை வெறுமனவே ஆடி பாடி நடனம் ஆடி பிரிவு
அந்த முழு உள்ளத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டோம் என்றால் ஒரு தரம் பக்கத்தில் பார்க்கத்தே வெளியூர் அவ்வளவுதான். அந்த உண்மையான அந்த ஆராதனை தானாக வரும். ஆவியானவர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? கவனமா இருக்கும். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே இந்த மலையில நீங்க வந்து ஆராதனை செய்வீங்கள் என்று அவர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் 15, 22, 23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப பலி செலுத்துறது என்றால் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறது. அப்ப ஆராதனை செலுத்துற விஷயத்துல இவங்க அமலேக்கியர் என்ற இனம் சவுல் ராஜாவான உடனே ஆண்டவர் சொன்ன முதலாவது வேலை அந்த அமலேக்கியரை அழிக்கவும். ஒருத்தனையும் விடக்கூடாது. அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே பயந்துடுவீங்க. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரையும் கொண்டொழிக்கும். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் முதலானவர்கள். சண்டை முடிஞ்சது. சண்டையெல்லாம் வெற்றி ராஜாவை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். ஆடு மாடுகளுக்கு சத்தம் கேட்குது. இவர் கேட்குற சாமுவேல், என்ன தம்பி? ஆடு மாடுகளுக்கு சத்தம் கேட்குது. அது மக்கள் பிடிச்சு கொண்டு வந்தவர் தேவனுக்கு பரிசீலித்து சொல்லி அடே எல்லாத்தையும் இல்லைன்னா எல்லாம் சுட்டடிக்க சொன்னவர் ஆண்டவர். எல்லாத்தையும் எல்லாம் அதை கொண்டொழிக்க சொன்னவர். ஏன்டா அதை பிடிச்சு கொண்டு வந்த நீங்கள்? ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் சொல்றதை கேட்கறது மாத்திரம்தான். நாமே சொல்லுவோமா? அதை மாத்திரம்தான் ஆண்டவர் பார்ப்போம். நாங்கள் நிறைய விஷயங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். வாராக்கள் எல்லாருக்கும் சாண்ட்விச், பட்டர், ரோல்ஸ், கேக் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவர் சொன்னது நடக்குது தான் பார்ப்பார். நாமே சொல்லுவோமா? ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருக்க நினைச்சு கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு சித்தமானதா நடக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமானதா இந்த சபை ஓடிக்கொண்டிருக்கிறதா பார்ப்போம். அதான் விஷயம். கீழ்ப்படிதல். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதனால இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகணும். ஆண்டோடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்க பழகணும். இது இல்லாமல் நான் நீங்கள் செய்கிற ஆராதனை உதவாது, ஒரு பிரயோசனமும் இல்லை. இன்றைய நாளில் நானும் நீங்களும் சபையோ இன்னும் அதிகமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக தேவனை ஆராதிப்பதிலே கவனம் செலுத்துவோம். வாசிப்போம் 1 சாமுவேல் 15, 22, 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சொல்லுகிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாட்டு அபிஷேகம் போச்சு. அதுக்கப்புறம் அவர் பாஸ்டராக தான் இருப்பார். ஒன்றே சனத்துக்கு விளம்பணும் பாஸ்டரில் ஒன்றுமில்லை என்று அல்லாடி பாஸ்டருக்கு விளங்கி பாஸ்டர் சபையை வேறு கொடுத்துட்டு போவான். அதுதான் இந்த விஷயம். ஆண்டவர் சொல்றதை செய்யாவிட்டால் அபிஷேகம் போகணும். அதுக்கு பிறகு பேருக்கு பாஸ்டர் ஒரு பிரயோசனமும் இல்லை. யாருக்கும் இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை. ராஜதீக அபிஷேகத்தை நானும் நீங்களும் விளக்க வேணுமா? முரட்டாட்டம் பண்ணுதல் என்றால் நான் இப்படித்தான் வாழுவேன் என்று சொல்றது. ஏனென்றால் எல்லாத்தையும் பிடிச்சி அழிச்சிட்டு வாங்க, ராஜாவையும் கொண்டு ஆடு மாடுகளையும் கொண்டு வார பேர் வந்து சொல்றாரு. மக்கள் சொன்னவங்க ராஜா மக்களுக்கு பயந்தவனா? மக்கள் கொண்டாடுதான். நம்ம முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. அது அவபக்தி. இங்க பக்தியே யோசனை கிடையாது. முரண்டு பிடிச்சு கொண்டு ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். எங்கள் மேலே ஆண்டவர் கிருபையாய் தந்த வாய்ப்புகளை, எங்கள் மேலே ஆண்டவர் கிருபையாய் தந்த அபிஷேகங்களை நானும் நீங்களும் இழந்து போகக்கூடாது என்று ஆவியானவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம் விரைவாக. ஆதியாகமம் 22. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப என்ன பார்க்கின்ற காரியம், ஆண்டவருக்கு பலி செலுத்த, ஆராதனை செலுத்த, தொழுது கொள்ள வருகிறது என்று சொன்னால் வேற ஒன்றுமே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் பலி செலுத்து, மேல போ, பலி செலுத்து. உன்னுடைய ஒரே மகனைத்தான் ஆண்டவர் கொடுத்தவர் ஈசாக்கே, அவனையே பலி செலுத்து என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே என்னை உங்களையும் சோதிக்கிறார்.
சிந்தனைகளை கிரியைகளை விட்டுட்டு ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல ஜீவ பலியாக எல்லாத்தையும் நெருப்பில சுட்டரிக்க போட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி தானே ஆண்டவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கு. அதனாலதான் அந்த ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களாக வந்தன. நானும் நீங்களும் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது வேற ஒன்றும் குறுக்காலை ஓடி தெரியக்கூடாது. ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி, வைஃபை மாதிரி குறுக்காலை ஒன்றும் ஓடி தெரியக்கூடாது. முழுமையான அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போம் விரைவாக 22:30. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு இல்லாவிட்டால் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது அந்த அன்பு முழு உள்ளவன பிறந்தால்தான் வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த ஒரு சிம்பிள் காரியம், அந்த உண்மையான அந்த வர்ஷிப் இருக்கணும், அந்த முழு உள்ளத்தோட இருக்கணும். இனிமேல் நம்முடைய சபையிலே அதை நாங்கள் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உண்மையான அந்த தாகத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையாகவே ஆண்டவருக்கு கண்ணீரோட நன்றி பலிகளை செலுத்துவோம், அந்தி பலிகளை செலுத்துவோம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். குறுக்கால ஒரு சிந்தனைகளும் வரவிடாதபடி எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் வர்ஷிப் பண்ண எனக்கு அந்த விடுதலையை தாங்க என்று சொல்லுவோம். பார்வோன் ராஜா துரத்தி கொண்டு வந்தார், ஆனால் எல்லாருமே அழிந்தார்கள் என்று சொல்லி அந்த படைகள் எல்லாம் அழிந்தன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 2:5 வாசிப்போம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அதனால நானும் நீங்களும் இந்த பூமியில செய்கிற ஆராதனை பரலோகத்தில் இருக்கிற சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதனாலதான் அவர் ஆண்டவர் சொன்னதின் பற்றி அப்படியே செய்ய சொல்லி மோசேக்கு சொன்னவர். மாற்றம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான ஊழியங்களை ஆராதனைகளை நான் நீங்களும் செய்ய நிறைவாக பார்ப்போம். 12:28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எனக்கும் உங்களுக்கும் தேவனை பிரியமாய் ஆராதனை செய்ய வாய்ப்பு கிடைச்சது எதனால? கிருபையா. அந்த கிருபையை நாங்கள் இழந்துட்டோம் என்று சொன்னால் என்னத்துக்குள்ள சிக்கப்பட்டுடுவோமா? அடுத்த வசனம், நம்முடைய தேவன் அந்த கிருபையை நாங்கள் இழந்துட்டோம் என்றால் பிறகு அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பாஸ்டரா இருந்தாங்க, மூப்பரா இருந்தாங்க, விசுவாசியா இருந்தாங்க, எல்லாரும் ஒன்றுதாங்க. பிஷப்பா இருந்தாங்க, எல்லாம். அப்ப நாங்கள் அந்த அக்கினிக்குள்ள போகாமல் போனோம் என்றால் கிருபையாய் தேவனுக்கு தந்த அந்த ஆராதனையை தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிருபையாய் அல்லவா இந்த ரட்சிப்பை தந்தவர். ஆண்டவர் கிருபையாய் அல்லவா உங்களை தொட்டவர். ஆண்டவர் கிருபையாய் அல்லவா உங்களை நேசிக்கிறார். அவரை துதிக்கும்படி ஆராதனை செய்யும்படி கிருபையை அல்லவா தந்திருக்கிறார். நாங்கள் அந்த துதித்தல் வர்ஷிப் நேரங்களில் நாங்கள் வீணடிக்காதபடி அந்த முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனை நாங்கள் அன்பு கூறத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஐயா, என்னால உம்மை நோக்கி பார்க்க முடியவில்லை என்று யாராவது கதறுவர்களாக இருந்தால், அதற்கு பாவம் தடையாக இருந்தால், அல்லது பிசாசுடைய கிரியைகள் தடையாக இருந்தால், செய்வினை சூனிய கட்டுகள் தடையாக இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த நுகம் இயேசுவின் நாமத்தினால் முறிந்து போவதா. இப்படி பிள்ளைகளை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஆண்டவர், விடுதலையோடு வர்ஷிப் பண்ண உதவி செய்வீரா இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய
எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslichstraße 32, 6032 Emmen, Luzern. அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே கணம். அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே துதிகள். அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்,